கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. சித்திரகூடத்திருப்பே சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோன் நின் அபயம் என்றழைப்பே அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். சித்திரகூடத்துல பெருமாளும் பிராட்டியமாக உல்லாசமாக சஞ்சரிச்சென்றிருக்கிறார்கள். மனசிலாயாஸ்திலகேன அப்படின்னு மனசிலைன்னு ஒரு கல்லு மந்தாக்கினியில தீர்த்தமாடி ஜலக்கிரீடை செய்தார்கள் 2 பேரும். அப்புறம் அழகான கேசத்தை உலர்த்திண்டாள் பிராட்டி. அந்த கேசங்களெல்லாம் காட்டு பூவை எடுத்து வச்சு தானே பின்னினார் பெருமாள். முகத்தை தொடச்சு விட்டார். திலகம் விடணும். மனசிலைன்னு ஒரு காவிக்கல் உண்டு. அந்த காவிக்கல்ல குழைச்சு தானே திலகம் விட்டு விட்டார். இப்படி சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது சற்று நேரம் பெருமாள் பள்ளி கொண்டார். பிராட்டினுடைய மடியில தலையை வைத்து கொண்டு நிறைய கேசரங்கள் கீழே உதிர்ந்து இருக்கு. அந்த கேசரங்களையே மெத்தையாக கொண்டு படுத்திருக்கிறார். இனிது இருக்கிற சமயம். அப்பொழுது காக்கை, சிறு காக்கை அப்படிங்கிறார். வயசுலேயோ ஆக்கிருத்தியிலேயோ சின்ன காக்கை இல்லை, அல்பத்தனம் உடைய காக்கை. காக்கைக்கு போய் அல்பத்தனம் சொல்லுவானே அப்படின்னாள் அசுரன். ஏன் அசுரன் அப்படின்னு சொல்லணுமானால் இந்திரனுடைய பிள்ளையாம் அவன், ஜெயந்தன். இந்திரனுடைய பிள்ளை தேவன் தானே, அவனை போய் அசுரன் சொல்லுவானே நாள். பிரகலாதனுடைய ஹிரண்யனுடைய பிள்ளை அசுரன் தானே. ஆனா பிரகலாத ஆழ்வான் என்று சொல்றோமே, அசுரன் சொல்றது இல்லையே பிரகலாதனை. அப்போ இந்திரனுடைய புள்ள தேவன் தானே, ஆனா காக்கா அசுரன் என்று சொல்ற. எதனால? ஜாதியினால இல்லை, குணத்தால. யாரு அசுரன் யார் தேவன்? ஹரிபக்தி பரோ தேவகா விபரீத ததா அசுரா. யாருக்கு ராமபக்தி இருக்கோ அவன் தான் தேவன், ராம துரோகி எவனோ அவன் தான் அசுரன். பிராட்டினிடத்துல இவன் காக்க வடிவமாக, மாரீச்சன் எப்படி மான் வடிவமாக வந்தானோ அதுபோல இவன் காக்கை வடிவமாக வந்திருக்கிறான். காக்கை இல்ல, உண்மையான காக்கை இல்ல, காக்கை வடிவமாக வரான். வந்து கொத்துறான் பிராட்டிய. பிராட்டி ஓட்டி பார்க்கிறாள், ஓட மாட்டேங்கிறான். சுத்தி சுத்தி வந்து கொத்தரா. இப்படி கொத்தும் பொழுது எழுந்திருக்கோ எழுந்திருக்கோ, நான் காக்க வருது அப்படின்னு எழுப்பலாமே. நான் அசந்து தூங்குறாரே. இது என்ன ஆச்சரியம்! அதனால்தானே அவளை ஆசிரியிச்சு அவளை புருஷகாரமாக கொண்ட பக்தர்கள் எல்லாரும் தன் துன்பத்தை பெருமாட்டுக்கு சொல்லிக்க மாட்டேங்கிறா. ஏன்னா தன் துன்பத்தை அவ சொல்லிக்கலையே. உடனே பெருமாளுக்கு எழுப்ப வேண்டாமா? தனக்கு ஒரு துன்பம் அப்படின்னு அவர் அசந்து தூங்குறாரே என்று நினைச்சு தானே அதை ஓட்டி பார்த்தும் அது நீங்கள. கொத்தி விடுத்து, கொத்தினதும் ரத்தம் வந்து விடுத்து. அந்த ரத்தம் பெருமாள் நெத்தியில சிந்தித்தது. அந்த சிந்தின உணர்ச்சி பட்டு எழுந்து கொண்டார். பிராட்டியினுடைய அவயவம் அதுல ரத்தம் வரத பார்த்து உடனே கண் செவந்து எவன் பண்ணினது அப்படின்னு கேட்க. இந்த காக்கை இன்னைக்கு இனிமே இருக்காது. அவர் கோபத்துக்கு இந்த காக்கை இன்னைக்கு பஸ்மமாயிடும் அப்படின்னு இவன் தான் கையால காட்டாம வாயால சொல்லாம இப்படி ஒரு அசட்டுத்தனம் பண்ணித்தே இதுன்னு கருணையோட பார்க்கிறாளா. காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமோ ரட்சதா சானசாந்திர மகாகசகாகா. பட்டர் சொல்றார், பராசர பட்டர் கருணார்திரமான திருஷ்டியோட கட்டாட்சிக்கிறார். இதுதான் தெரிஞ்சதும் உடனே ஒரு காக்கைக்கா பிரம்மாஸ்திரத்தை போடுவன். ராவணனுக்கு கூட பிரம்மாஸ்திரத்தை போடாதபடி மயாசக அவ்யக்ரமனாசகஸ்வேன்னு சொல்றவன் இந்த காக்கைக்கு ஒரு பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரம்னு என்ன? வல்லவனுக்கு புல்ல ஆயுதம்,
சர்வ பிரகரணாயுதா அப்படிங்கிறது சகசிரநாமம். ஆயுதம்னு நினைச்சா கையில இருக்கு, எதை எடுத்தாலும் ஆயுதம். ஒரு புல்லுதான் எடுத்து புடுங்கி போனா அந்த புல்லும் சர்வலோகமும் சுத்துறது, காக்கையும் சர்வலோகமும் சுத்துறது. புல்ல போட்ட கெழுதானே விடும். அந்த புல்லும் சர்வலோகமும் சுத்துறது, காக்கையும் சர்வலோகம் சுத்துறது. நேரம் இங்கேந்து போய் தன் தகப்பனான தேவேந்திரன் காலில் விழறான். ராம துரோகி ஓடுடா, உள்ள வராதே அப்படிங்கிறார். ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல போய் விழுந்தா எல்லாரும் ஓடும், கை ஒத்தரும் இல்ல. ஏன்னா ராமனுக்கு துரோகம் பண்ணிவிட்டால் பிரம்மா ஸ்வயம்பூகு சதுரானனோவா இந்திர சுனேந்திரா சுரநாயகோவா யாரும் காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு ஹனுமானுடையவே வாக்கியம். ஆங்காங்கு பிரம்மா கைவிட்டார், ருத்ரன் கைவிட்டார், இந்திரன் கைவிட்டான். ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரம்ய துவாமேவ சரணங்கதா என்று 3 லோகமும் சுத்தி கடைசியில பெருமாள் திருவடியில விழறானா. அப்பொழுதாவது அபயம் கொடுத்தாரா? கொடுப்பரா? இப்ப ஏற்பட்ட துரோகம் பண்ணினதற்கு திருவடியில் விழுந்தவனுக்கு தாயார் கடாட்சம் வேணும். அப்படி விழும்பொழுது சொல்லிருக்கார், சரணம் பிரசாரியேன்னார். கால் இப்படி விரிச்செண்டு சரணாகதி பண்ற தோரணையில விழாம ஓடி சுத்தி களைச்சு வந்த காக்கா விழுந்து விடுச்சு. இது விழுந்ததும் பிராட்டி மொள்ளை எழுந்துட்டு போய் அந்த காக்காயினுடைய காலை பிடிச்சு பெருமாள் பக்கமா தலையை வச்சு திருப்பி போட்டாளா. சேவிக்கிறதா ஆகட்டும்னு பிராட்டினுடைய திருவுள்ளம் தெரிஞ்சு கொண்டார். அவனை காப்பாற்றணும் என்று. பிரம்மாஸ்திரம் வீண் போகக்கூடாது, அது உயிரை வாங்கும். அமோகமானது பிரம்மாஸ்திரம், அதுக்கும் ஒரு கௌரவம் கொடுக்கணும். இவன் பண்ணின சரணாகதிக்கும் ஒரு கௌரவம் கொடுக்கணும் என்று நினைச்சு உயிரை வாங்காதபடி ஒரு கண்ணை மட்டிலும் வாங்கி பிரம்மாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு கண்ணோடையும் உயிரோடையும் அவனை விட்டார் என்கின்றது ஒரு அடையாளம் என்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.